குடிநீர் தொட்டியில் குப்பை தேக்கம், உயிரை பணயம் வைத்து சுத்தம் செய்யும் நிலை, நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த கங்கையம்மன் தோப்பு இருளர் காலனியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் தொட்டி பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த குடிநீர் தொட்டி தற்போது சேதமடைந்த நிலையில் உள்ளதாகவும், கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக சுத்தம் செய்யப்படவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தொட்டியில் குப்பை, தூசி உள்ளிட்ட கழிவுகள் தேங்கி குடிநீரின் தரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பொதுமக்களே ஒன்றிணைந்து குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முன்வந்துள்ளனர். ஆனால் தொட்டியின் மேல் ஏறி சுத்தம் செய்வதற்கான ஏணி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் உயிரை பணயம் வைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே குடிநீர் தொட்டியை உடனடியாக சுத்தம் செய்து பழுதடைந்த பகுதிகளை சீரமைப்பதுடன் பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். மேலும் பொதுமக்களின் புகார்களை அலட்சியப்படுத்திய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இருளர் காலனி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி அடுத்த இருளர் காலனி, நாங்கள் கங்கம்மா தொப்பு இருளர் காலனி. எங்கள் ஏரியா டேங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குதுங்க. தண்ணி எங்களுக்கு டேங்கு கட்டி ஒரு 40 வருடம் ஆகுது. தண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு ஆகுது. நாங்கள் அதை போயிட்டு தாலுகா பஞ்சாயத்து போர்டில் சொன்னால் கூட சரிங்க அதை பண்ணி விட்றோம், நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டு மறுநாள் வந்த பிறகு அவங்களே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணணும்னு காமிச்சிட்டு போயிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஏணியாச்சும் கொடுங்க, நாங்கள் ஏணி வச்சு நாங்களே விட, நீ வரலனாலும் பரவாயில்ல நாங்களே கழுவுறோம் அப்படின்னு அங்கேயும் சொன்னோம். இல்லைங்க, ஈஓ வரது பிரச்சனை, ஈஓ இந்த திமிரி பேரூராட்சியில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஈஓ இல்லாத காரணத்தினால நாங்கள் வர முடியல போக முடியல அப்படின்ற மாதிரி காரணம் சொல்றாங்க. யாரும் வந்து பாடம் கிடையாது. பஞ்சாயத்து போர்ட்லயும் வரதில்ல. தலைவர் எலெக்ஷனுக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சோம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி டேங்க் கட்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க, யாரும் கட்டி கொடுக்கல. நாங்கள் இப்போ மேலும் மேலும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்குன்னு ஒரு காவா ஒன்று போட்டாங்க, காவா கட்டணத்தோடு சரி, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வரதில்லை. நாங்களும் சொல்லி பார்த்தோம், இதோ வரேன் அப்படின்றாங்க, ஆனால் வரல. அது நாங்களே தான் க்ளீன் பண்ணோம். எங்களுக்கு வழிபாதை ஒன்று இருந்துச்சு, அந்த வழிபாதை அதையும் கேட்டோம், அதுக்கும் அவங்க ரெடி பண்ணல, அதையும் நாங்களே பண்ணோம். இது நாங்களே பண்ணுறதுக்கு அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் இருக்குதுன்னு தெரியல, பஞ்சாயத்து போர்டில் எதுக்கு ஆள் இருக்காங்க, ஈஓ எதுக்காருன்னு தெரியல. இந்த கோரிக்கை நீ தான் அந்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது நாங்கள் சொல்லணும். 40 வருஷமா இருக்க எங்க வீடு வாசல் கிடையாது. எல்லாம் நாங்களே கட்டி நாங்களே பார்த்து கவர்மெண்ட் எதுவும் இலவச வீடு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா டவுன் பஞ்சாயத்து எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்களே உழைச்சு நாங்களே கட்டி எங்களுக்கு பலனே கிடையாது. சின்ன பிடிச்ச வீடு கட்டுறோம், அது இடிஞ்சு இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. எடுத்துட்டு போங்க, நீங்க எடுத்து போயிட்டு விஜய்க்கு சொல்லுங்க.